அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. அபி ராகவ நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க. ராகவுமே பார்த்தீங்கன்னா அபியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க அபிக்கு. என்ன அபி எப்படி இருக்கு, சாப்பிட்டியான்றாங்க. என்னை பற்றி கவலை இருந்திருந்தா நீங்கள் ஏன் என்னை விட்டு போயிருக்க போகிறீங்கன்றாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லி ஏன் என் பேச்சை கேட்காத, நீங்கள் பாட்டுக்கு போனீங்கல்ல, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்றாங்க. அபி என்னுடைய சுச்சுவேஷனை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ சரியான்றாங்க. இங்கே எனக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா, அதனால தான் நான் வந்தேன். நான் எதுக்காக உன்னை வேணும்னே விட்டு வரப்போகிற சொல்லுன்றாங்க. போதும் நிப்பாட்டுங்கன்றாங்க. சாப்பிடலன்னு சாப்பிட்டேன், என்ன சாப்பிடலன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு ராகவை திட்டிடுறாங்க. அபி நீ இல்லாத நிமிஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா, ஒருக்க விஷயமா தானே நான் பாண்டிச்சேரி வந்தேன், உன்னையும் தான் நான் கூப்பிட்டேன், ஆனால் நீ வந்திருக்கலாம் இல்லைன்றாங்க. எனக்கும் வேலை இருந்துச்சுன்றாங்க. அதே மாதிரி தான் அபி, இங்கே பாரு இன்னும் 2 நாளில் வந்துடும். அப்போ அஞ்சலி அக்காவுடைய வளகாப்புக்கு கண்டிப்பாக வர முடியாதுன்றாங்க. நான் வீடியோ கால் மூலிமா கூட பார்த்துக்கிறேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுன்றாங்க. எனக்கு என்னவோ மனசே சரியில்லை, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா, நீ ஏன் எல்லா விஷயத்தையுமே நினச்சி இந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான்றாங்க. தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலே ஏதோ ஒரு மாதிரி தப்பு நடக்க போகுதுன்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இங்கே பாரு, என்னை நினச்சி நீ கவலைப்படுறதை விட்டுட்டு டைமுக்கு கரெக்டாக சாப்பிடு சரியான்றாங்க. சாப்பிடாத உன் பாட்டுக்கு இருக்க போகிறேன்றாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல க்யூட்டாக பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அபியுமே ராகா கூட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.